திரு தாமோதரன் பிரகாஷ்ட யாருக்கு பலன் அப்படின்றப்போ ஏற்கனவே அவங்க போட்டு வச்ச ஒரு கூட்டணி கிடக்கு. இது எஸ்பி வேலுமணியே சொன்னது, இந்த கூட்டணி இருந்தால் 10 இடத்துல ஜெயிச்சிருப்போம் அப்படின்னு. மேபி அது 3 முனை போட்டியாக மாறலான்னு அண்ணாமலை ஒரு ஹிண்ட் கொடுக்குறாரு. அதை தாண்டி ஆன்டி இன்கம்பன்சி ஒரு அரசுக்கு இருந்தது அப்படின்னா அதெல்லாம் கை கொடுக்காதா இந்த கணக்குகள்லாம்? சார், எஸ்பி வேலுமணி வந்து ஜெயிக்கும்னு சொன்னார் சார். ஆனால் எடப்பாடி எங்கேயாவது சொன்னாரா சார் பாஜக கூட்டணி வந்தால் நாங்கள் ஜெயிப்போம் அப்படின்னு? இந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவுக்கு அப்புறமா எல்லாரும் அதிக காலம், இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 வருஷம் கிட்டத்தட்ட ஆகுது, அவர் இருக்கிறவர் என்னைக்காவது வாய் திறந்தார் சார்? 2024 எங்களுக்கு கூட்டணி அமையலைன்னு இங்கே வருத்தப்படுறாங்களா சார்? இதே 2024 அமித்ஷா வந்து காத்திருந்தார் சென்னையில், எடப்பாடி சந்திக்கல. மோடி ஃபோன் போடுறார் எடப்பாடிக்கு, மோடியோட ஃபோனை எடப்பாடி எடுக்கலைன்னு செய்திகள் வந்தது, ரைட்டுங்களா? அப்போது பாஜக வந்து அன்னைக்கும் கூட்டணிக்கு தயாராக இருந்தது. ஏன் அன்னைக்கு கூட்டணி வைக்கல? ஏன் எடப்பாடி வைக்கல? வெற்றிக்கான கூட்டணி, திமுகவை எதிர்கொள்ளும் கூட்டணி. நீங்கள் ஏன் 40-0 தோக்குறீங்க? 8 சட்டமன்றத்தில் தானே ஜெயிக்கிறீங்க. அதுக்கப்புறம் தானே ஒரு படிப்பினை கிடைக்குது, அதை ஏற்றுக்கிறாங்களா சார்? சார் 24 தோக்குறீங்க சார், ரைட்டா? அதுக்கு முன்னாடி கூட்டணி வச்சு 75 சீட்டு ஜெயிக்கிறீங்க சார். நீங்கள் வந்து கிட்டத்தட்ட கவர்மெண்ட் வந்து திருப்பியும் ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு வரீங்க. பல தொகுதிகளில் யாரால தோக்குறீங்க? டிடிவி தினகரனால தோக்குறீங்க. ஒரே நிமிஷம். தாவேகாவிலிருந்து கொள்கை பரப்பு செயலாளர் திரு ராஜ்மோகன் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். பல இடங்களில் 75 சீட்டு நீங்கள் ஜெயிக்கிறீங்க. பல இடங்களில் வந்து நீங்கள் தோக்கிறதுக்கு காரணம் யார்? டிடிவி தினகரனுடைய கட்சி வந்து உங்களுக்கு தோல்விக்கு காரணமாகுது. பல தொகுதிகளில் 1000 ஓட்டுகளை தோக்குறீங்க. திமுகவுக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் வந்து 3.5% வாக்குகள் தான் உங்களுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அப்படி இருக்கக்கூடிய 2021 தேர்தலில் நீங்கள் வச்சுக்கிட்ட கூட்டணியை 2024 தேர்தலில் ஏன் மறுதளிச்சிங்க? அப்போது இப்போ இந்த வாட்டி தேர்தலில் நீங்கள் ஜெயிக்கலைன்னா 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி, 12 தோல்வி பழனிசாமின்னு போயிடும். அந்த தோல்வி என்பது இந்த கட்சிகளால் ஏற்க முடியாது. அப்போ தான் கட்சிக்காரர் என்ன சொல்கிறான்? எல்லாரும் ஒத்துமையாக வாங்க. போன தடவை நம்ம டிடிவி தினகரனால் பல தொகுதிகளை நம்ம இழந்தோம், முக்குளத்தோர் வாக்கு வந்து நமக்கு வரல, அதை வந்து பாராளுமன்ற தேர்தல் அப்போ வந்து ஹைஜாக் பண்ணி, அந்த பாடம் என்ன? முக்குளத்தோர் வாக்குகள் அதிமுகவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகல. அதிமுக கட்சிக்காரனே வந்து அதிமுக ஜெயிக்கும்னு நம்பிக்கையில் வாக்களிக்கலை. 10% பேர் வாக்களிக்கலைன்னு எடப்பாடி பழனிசாமி அவருடைய ஓன் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்காரு. 10% வாக்குகள் டிரான்ஸ்ஃபர் ஆகல. ஸோ இது எல்லாமே உங்களை வந்து கூட்டணி கொண்டு போகுது. அப்போது இது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும்ல, ஏன் இப்போ கூட்டணிக்கு போகிறீங்க? உங்களுக்கு ரெய்டு மிரட்டல், மறைமுக மிரட்டல், உங்களுடைய பிரச்சனை ரெட்டையில பிரச்சனை, அதிமுக கட்சி உடஞ்சிரும், ஓபிஎஸ் கையில் ரெட்டையில போய்டுன்றதுக்காக தானே இப்போ கூட்டணிக்கு போகிறீங்க. கேட்போம் திரு ராஜ்மோகன்ட்ட. திமுக பாஜகவோட மறைமுக கூட்டணி அப்படின்றீங்க. இன்னைக்கு வந்து ஒரு மிரட்டி நிர்பந்தத்தால் ஒரு அதிமுகவோட கூட்டணி அமைச்சிருக்கு, நாங்கள் தான் பாஜகவோட எதிரிகள்னு சொல்ல வரீங்களா? சொன்னா ஏத்துக்குவாங்களா? 2 பேரும் பாஜகவோட ஆட்கள், நாங்க மட்டும் பாஜக எதிரின்னா ஏத்துக்குவாங்களா? அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் கவனிக்க மறக்கிற ஒரு மிக முக்கியமான கூற்றை நான் இந்த மன்றத்தில் வைக்கிறேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மை வாக்குகள் தான் பெரும்பான்மை முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தி. சிறுபான்மை மக்கள் மட்டும் கிடையாது, சிறுபான்மையினர் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய சக்திகள், ஊடகவியலாளராக இருக்கட்டும், பொதுமக்களாக இருக்கட்டும், வாக்காளர்களாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், சிறுபான்மை மக்களினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக யார் வருகிறார்களோ அவர்கள் தான் ஆட்சி கட்டிலில் அமர முடியும். இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் எப்படியெல்லாம் திட்டமிட்டு இந்த தேசத்தை மதத்தின் பெயரால் பிளவுவாதம் செய்தார்களோ அதே ஃபார்முலாவை கொஞ்சம் தூசு தட்டி கட்சிக்குள்ளார பிளவுவாதம் செய்வது, கட்சிகளுக்கு இடையில பிளவுவாதம் செய்வது, ஒரே கட்சியினுடைய தலைவர்களை பிளவுவாதம் செய்வது, இப்படி பிளவுவாதத்தினுடைய PhD-யாக மாறி இருக்கிறது பிஜேபி. அதற்கான ஒரு கண்கூடான ஒரு சான்று தான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். நான் இன்னும் என்ன சொல்றேன், நாங்க ரொம்ப தெளிவா இருக்கோம் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும். என்ன தெரியுமா? யார் எங்கள் எதிரி என்பதில் எங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு. கொள்கை ரீதியாக பிஜேபிக்கும் எங்களுக்கும் மிகப்பெரிய எதிரி. அவங்களை எக்ஸ்போஸ் செய்வதற்காக தான் என்னை போன்ற சாமானியர்கள்லாம் நாங்கள் அரசியலே குதிச்சோம். அப்ப திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி, அது வேறு. ஆனா பிஜேபி போன்ற ஒரு சக்தி திட்டமிட்டு ஒவ்வொருத்தரையும் நான் இன்னொன்று கேட்கிறேன் சார், திரு குருமூர்த்தி அவர் ஆடிட்டரா அமைச்சரா?
ஒரு ஆடிட்டர் வீட்டுக்கு இந்திய தேசத்தினுடைய பாதுகாப்பை தீர்மானிக்கக்கூடிய உள்துறை அமைச்சர் வந்து பாக்குறாருன்னா அப்ப இதுக்கு பின்னாடி ஒரு லாபி இருக்குல்ல. இந்த லாபியை நாங்க எக்ஸ்போஸ் பண்ணுவோம் நம்ம சொல்றோம். இந்த கூட்டணி கணக்குகள் தெரியாத கணக்கா சார்? முன்பு எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஆரம்பத்திலே அன்பு அண்ணன் மூத்த பத்திரிகையாளர் பிரகாஷ் வழக்கமா போடுற மாதிரி சொன்னாரு. இது எக்ஸ்பெக்டட் தான். இது முன்னாடி 6 மாசத்துக்கு முன்னாடி ஓரளவு எல்லாரும் யூகிக்கப்படக்கூடியதுதான். ஆனா நான் என்ன சொல்வேன், எப்படி காய் நகர்த்துறாங்கன்னு இருக்குல்ல. மியூச்சுவலா பேசி வருவது ஒரு வகை, ஆனா நிர்பந்திக்கப்பட்டு வருவது இன்னொரு வகை. நான் இன்னும் தெளிவா சொல்றேனே, மக்கள் மத்தியில, தொண்டர்கள் மத்தியில, இந்த சிறுபான்மை மக்கள் மத்தியில ஒரு எழுச்சியோ ஒரு நம்பிக்கையோ வராம யாராலையுமே ஜெயிக்க முடியாது. அப்ப அதை ஏற்படுத்துமா ஒரு கூட்டணின்னு கேட்டா அதற்கு காலம் தான் பதில் சொல்லணும். ஆஸ் ஆஃப் நோ அப்படி எதுவுமே எனக்கு தெரியல. அதிமுகவை நேத்து வரைக்கும் விமர்சிக்கல தாவேகா, இன்னைக்கு விமர்சிக்கணும். இல்ல விமர்சிக்கலன்றதா கேள்வியா இருந்துச்சு. உங்ககிட்டயே 10 டே நான் கேட்டிருக்கேன். கார்கே, அது உங்களுடைய ஆசையா இருக்கலாம். நான் இன்னும் தெளிவா சொல்றேன் சார். நான் எங்க அதிமுக விமர்சனம் நான் தெளிவா சொல்றேன். நீங்க இல்ல தாவேகா விமர்சிக்கல. அப்ப நீங்க அதிமுகவோட சேர போறீங்களா, கூட்டணி சேர போறீங்களா அப்படின்னு கணக்கில் வைக்கப்படுது இல்லையே. இன்னைக்கு அந்த ஆப்ஷன் அடைக்கப்பட்டதால விமர்சிக்கிறீங்களா? ஏங்க, நானே பல பேட்டிகள்ல சொல்லியிருக்கேன், அதிமுகவோட கூட்டணியிலே நானே முன்கூட்டியே சொல்லியிருக்கேன். தனிப்பட்ட முறையாகவும் சொல்லியிருக்கிறேன், கட்சி ரீதியா இல்லாம நானே சொல்லியிருக்கேன். ஏன்னா இது முன்கூட்டி எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணதுதான். யார் எங்கள் எதிரிங்கிறதுல எங்களுக்கு தெளிவா இருக்கு. பிஜேபியா கொள்கை ரீதியா எங்க கொள்கை தலைவர்கள் நாங்க எக்ஸிபிட் பண்ணதுடைய நோக்கமே அதுதான். ஆரம்பத்திலே வருவதற்கு முன்பே எங்க தலைவர் என்ன சொன்னாங்க, பி டீம், சி டீம், ஏ டீம்னு என்னவோ சொன்னாங்க. எந்த டீமும் கிடையாது. நாங்க ஃபார் தி பீப்புள், ஆஃப் தி பீப்புள், பை தி பீப்புள்னு சிறுபான்மை மக்களுக்காக தான் நிற்போம் என்பதை கொள்கை தலைவர்களாக வைத்து எக்ஸிபிட் பண்ணி பிஜேபிக்கு அகைன்ஸ்ட் நாங்க நிக்கிறோங்கிறத காட்டிட்டோம். அதே மாதிரி தான் இங்க தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ திமுக, அப்ப அவங்க தான் எங்களுடைய அரசியல் எதிரிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருக்கிறோம். மற்றபடி அதிமுக என்பது ஒரு தொண்டர் தொடங்கிய கட்சி. பல தொண்டர்கள் இப்போதும் முதலமைச்சராக ஆகி இருக்கக்கூடிய கட்சி. இன்னைக்கு அவங்க ஒரு கட்சியில் ஒரு கூட்டணி முடிவு எடுத்திருக்காங்கன்னா அது அந்த தொண்டர்களுக்கு பிடிப்பாங்க என்பதை அந்த கட்சி தான் முடிவு எடுக்கணும். நாங்க பிஜேபி திமுக எதிர்ப்புகளை இன்னும் தீவிரப்படுத்துவோம். நாங்க இங்க கட்சி உட்கட்டமைப்பை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணலாம், அத கான்சென்ட்ரேட் பண்ணலாம். கூட்டணில தலைவர் பாத்துக்குவார். 2 மெகா கூட்டணி அமைது சார். அது உங்களுக்கு சார் மெகா கூட்டணி. சரி, எந்த திமுக கூட்டணில மெகா கூட்டணி? சார் திமுக கூட்டணில 10 கட்சிகள் இருக்கு. தெளிவா வாங்கிக்கிறேன். எந்த நம்பர்ஸ்ல மெகா கூட்டணியா, நம்பர் ஆஃப் பார்ட்டிஸ்ல மெகா கூட்டணியா, இதுவரைக்கும் வாங்கிய வாக்கு வங்கியில மெகா கூட்டணியா? தொடர் வெற்றிகள்ல திமுக கிட்டத்தட்ட 2019 இருந்து அந்த அலைன்ஸ் இருக்கு. தொடர் வெற்றிகளையும் பெற்றுட்டு இருக்காங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அதிமுக, பாஜக போனா இன்னும் சில கட்சிகள் 5 கட்சிகள் கூட போக தயாரா இருக்கு. அப்போ தேமுதிக என்ன ஆகும், பாமக என்ன ஆகும், இதெல்லாம் சேர்த்தா அவங்க மெகா கூட்டணி இல்லையா? அப்ப தாவேக தனித்து விடப்பட்டாதா? நிறைய கட்சிகள் சேர்ந்த கூட்டணி மட்டும்தான் ஜெயிக்கும்னு இருந்தா டே 1 ஆஃப் எலெக்ஷன் வந்ததுல எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல கூட்டணியை நோக்கி எல்லாரும் நகர்ந்திருப்பாங்க. அப்படி அல்ல. நடக்காத ஒன்றை நடத்தி காட்டியதன் பேர் தான் சரித்திரம். இதுவரைக்கும் யாருமே ஜெயிக்க முடியாதாங்க. முதலமைச்சராக இருந்தவரை தூக்கி அகாமடேட் பண்ணி திமுக பேரறிஞர் அண்ணா தென்னாட்டின் பெர்னாட்சி அவர் தலைமையில் ஜெயிச்சு காமிச்சாங்க. உள்ள கூட்டணிக்குள்ளார ராஜாஜி உட்கார வச்சார். இதுவரைக்கும் அவரால் நடந்தது இல்லைன்னு சொன்ன போது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து ஒரு புதிய சரித்திரத்தை ஏற்படுத்தி காட்டினார். அதனால காலம் இருக்கு. நான் இன்னும் சொல்றேன், 10 மாசம் இருக்குன்றீங்களா, 10 மாசம் தான் இருக்குன்றீங்களா, 10 மாசம் இருக்கு. நாங்க தீவிரமா களமாடுறோம். மக்கள் தர தீர்ப்பை தலைவனிங்க எடுத்துக்குவோம். ஓகே, நிர்பந்த கூட்டணி அமைச்சிருக்கு அப்படின்ற பார்வையை தாவேகா முன்வைக்குது. அது அவங்க பார்வை, தாவேகா பார்வையா இருக்கலாம் அல்லது ராஜமோகன் பார்வையா இருக்கலாம். நான் என்ன சொல்றேன், நான் சொல்றதை நீங்க ஏத்துக்க வேண்டாம். நீங்க களத்தில் வைக்கலுங்க. அதான் எல்லா ஊடகங்களையும் சொல்றது, எல்லா டிபேட்லையும் சொல்றது. மக்களுடைய என்ன ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் தி காமன் பப்ளிக் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நேச்சுரல் அலையன்ஸ் அமித்ஷா சொல்றாரு நேத்து. அதாவது என்ன சொல்றேன்னா, அந்த நான் பொலிட்டிக்கல் அலையன்ஸ்க்கே நான் போகவே இல்லை. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் பொலிட்டிக்கல் அலையன்ஸ். நம்பரையும் கேட்டேன் சார். நீங்க சொல்ல வரது என்ன சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு தேவை வந்து ஒரு ஆல்டர்னேட் திமுக ஆட்சியுடைய மக்கள் விரோத ஆட்சியை திமுகவை நீங்க இறக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, சாதாரண சாமானியனுக்கு தெரியுது, ஏப்பா அவங்ககிட்ட ஸ்ட்ராங்கான கூட்டணி இருக்கு, அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அவங்க கூட்டணி கட்சியை கேட்க மாட்டேங்கிறாங்க, நாங்கள் சஃபர் ஆகிறோம், எவ்வளவு வரி கட்டுறோம், எத்தனை வரி கட்டுறோம், வீட்டு வரி என்ன, தண்ணி வரி என்ன, சொத்து வரி என்ன, பால் வரி என்ன, எத்தனை வரி கட்டுறோம், நாங்கள் அவதிப்படுறோம்பா. எங்களுக்கு வந்து நாங்கள் அவங்கள என்னென்னமோ சொன்னாங்க, நாங்கள் நம்பினோம், நாங்கள் இப்போ ஏமாந்துட்டோம், இப்போ எங்களுக்கான நேரம் வருது, எங்களுக்கான நேரம் வந்து தேர்தல் தான் எங்க வேலையை அதனால நீங்க ஏன் சட்டை போட்டு கிடக்குறீங்க, எல்லாம் ஒன்னா சேருங்கயா. அப்போ ஒரு பெரிய கூட்டணி தான் பாஜக அதிமுக இலக்கு. ஈக்குவல் மோர் தேன் டிஎம்கே அலையன்ஸை விட ஒரு பெருவாரியான நாங்க தொடர்ந்து தோக்கடிச்சிருக்க தோல்வி கூட்டணி தானே இதுன்னு திமுக சொல்லுது சார். அவங்க அப்படித்தான் சார் சொல்லுவாங்க, இது வலுவான கூட்டணி சொல்லுவாங்க சார். 19 தோக்கடிச்சிட்டு இருக்காங்க சார். சார் நான் ஒன்று சொல்றேன், எங்களுக்கு நீங்க அதை ஏத்துக்க மாட்டீங்க. நான் ஒரு அதிமுகவில் ஒரு 40 வருஷமாக பயணிச்சிருந்தான்னு சொல்கிறேன்.
அதிமுக தோக்குது அப்படின்னா அதிமுக காரன் தான் சார் தோக்கடிக்க முடியும். அதிமுகவை இந்த தெரிஞ்சுக்குங்க இதை. இல்ல அதைத்தான் பிரகாஷ் சொன்னாரு. அதிமுக காரங்க தான் தினகரன் பின்னாடியும் ஓபிஎஸ் பின்னாடியும் போய் தோக்கடிச்சாங்க. என்ன சொல்றேன் அப்படின்னா, சில மந்திரிகள் இன்னும் ஓப்பனாக கூட சொல்றேன், சில அதிமுக மந்திரிகள் தோத்தாங்க, சில அதிமுக மாவட்ட செயலர் தோத்தாங்கன்னா எதுக்கு தெரியுமா? அவங்க மந்திரியில் இருக்கும்போது அதிமுக தொண்டர்களை அவங்க சரியாக கவனிக்கவில்லை, உதாசீனப்படுத்தினால தான் நான் மாப்பிள்ளை இப்படியே இருக்க இப்படி நான் தோக்கடிக்கிறேன் பாருன்னு சொல்லித்தான் தோக்கடிப்பாங்க. இதை மறைவெல்லாம் கிடையாது. இதையெல்லாம் புரிஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சு இந்த மக்கள் சொன்ன கருத்தெல்லாம் கேட்டுட்டு இனிமேல் நம்ம இந்த மாதிரி வேலையில பண்ணுவோம். இன்னும் சொல்றேன், அவங்க ஆட்சிக்கு வந்தாலும், இன்னும் சொல்றேன், இந்த ஊடகத்தின் மூலமா சொல்றேன், இனி அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மாவட்ட செயலாளர்களோ மந்திரிகளோ வந்துட்டு இந்த கட்சிக்காரர்களை இழிவுபடுத்துறதோ இன்னும் இன்சனப்படுத்துனாங்களோ மீண்டும் அந்த கட்சிகள் சொல்றேன். ஏன்னா இது வந்து ஒரு குடும்பமான கட்சி, உரிமை சின்னவங்க கூட நாளைக்கு மந்திரி ஆயிடலாம். அதனால நீ இன்னைக்கு மந்திரி, நீ நேற்று ஆட்ட ஓட்டிட்டு தானே இருந்த, ஏன் கூட தான் ஆட்ட ஓட்டிட்டு இருந்த, இன்னைக்கு நீ மாவட்ட செயலாளர் இல்லை, இன்னைக்கு வந்து நீ கண்டுக்க மாட்டேங்கிற, நான் உன்னை போட்டு பார்க்கறேன்டா அப்படின்னு எலெக்ஷனை கொடுப்பேன்.